ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஏகப்பட்ட டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. அந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு கடாய் வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெய்லி போடுற அந்த வெள்ளி பொருட்களை வந்து ரொம்பவே அழுக்கு அதிகமாக பிடிச்சி கருத்து போயிருச்சு அப்படின்னா கடைகளில் கொடுத்து பாலிஷ் பண்ணாமல் இப்படி வீட்டில் க்ளீன் பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே பளிச்சுன்னு க்ளீன் ஆகும். இப்போ இந்த தண்ணி கொதிக்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துருங்க. அந்த தண்ணியோடு சேர்ந்து அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரும் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற வெள்ளி பொருட்களை கூட வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். எவ்வளோ அழுக்கு கரைகள் வந்து பிடிச்சு அந்த வெள்ளி பொருள் வந்து உங்களுக்கு கருத்தே போயிருந்தாலும் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கொலுசுல இருந்து அழுக்கு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிருச்சு. ஸோ அந்த கொலுசு வந்து ஓரளவுக்கு நம்ம பளிச்சுன்னு வந்து க்ளீன் ஆகிடும். தண்ணி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களோட வெள்ளி பொருட்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுங்க. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இதை வந்து இறக்கி எடுத்துட்டேன். தண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொலுசு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாம்பு அப்படி இல்லைன்னா சோப் ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா பளபளன்னு உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கடைகளில் கொடுத்து தான் பாலிஷ் போட்டு எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொலுசு சேர்க்கும்போது எப்படி இருந்தது, இப்போ வந்து எப்படி வந்து சேஞ்சஸ் தெரியுது அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரியான கண்ணாடி பாட்டில்களில் நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த பாட்டிலோட மூடி வந்து நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணும்போது நமக்கு சரியாக ஓப்பன் ஆகவே ஆகாது. நல்லா இறுக்கமாக வந்து பிடிச்சிக்கும். ஸோ இதை வந்து உடனே நம்ம அவசரத்துக்கு திறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ இதை வந்து எப்படி ரொம்ப ஈஸியாக திறக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த பாட்டிலுக்கு மட்டும் கிடையாது. இதே மாதிரி நம்ம வெளியில் வந்து வச்சு யூஸ் பண்ணுற கண்ணாடி பாட்டில் இல்லைனா ஸ்டீல் கண்டெய்னர் இந்த மாதிரி டப்பாக்கள் கூட நமக்கு வந்து சில நேரங்களில் அந்த மூடி வந்து நல்ல இறுக்கமாக டைட் ஆகிடும். நம்ம என்ன தான் வந்து ட்ரை பண்ணி கழட்டுறதுக்கு முயற்சி பண்ணாலுமே நம்மளால் கழட்ட முடியாது இல்லையா. அதுக்கு ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. இந்த மூடி பகுதி பக்கத்தில் அந்த நெருப்பு, அதாவது அந்த நெருப்பு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இந்த பாட்டிலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு லைட்டாக சுற்றி சுற்றி காமிங்க. ஒரு 2 செகண்ட் இல்லை 3 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாட்டில் ரொம்ப ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டில் அப்படின்னு கிடையாது. எந்த பாட்டில் வந்து உங்களுக்கு நல்ல இறுக்கமாக பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பாட்டிலை நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில், அதுக்கப்புறம் ஸ்டீல் கண்டெய்னர்லாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா, அதுகளுக்கு மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 செகண்ட்லேயே வந்து சூப்பராக நமக்கு இந்த பாட்டிலோட மூடி வந்து ஓப்பன் ஆகி வந்துடுச்சு. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடு எப்போவுமே நல்லா வாசமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னதாக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் பாத்ரூமில், உங்களோட கிச்சனில், ஹாலில், பெட்ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையுமே வந்து வைக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் வந்து சேர்த்துக்கோங்க. கம்ஃபர்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது நல்ல வாசனையாக தரக்கூடிய ஏதாவது பர்ஃப்யூம் அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து போட்டு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பருக்கு மேலே குட்டி குட்டியாக வந்து ஓட்டைகள் வந்து போட்டு விட்டுருங்க. அந்த மாதிரி செய்யும்போது நல்ல வாசமாக இருக்கும் நமக்கு எப்போவுமே. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட பாத்ரூமில், கிச்சனில் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடங்களில் வேணும்னாலும் நீங்கள் வந்து கொண்டு போய் வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களோட பீரோக்களில் நீங்கள் வந்து துணியெல்லாம் அடுக்கி வச்சுருக்கீங்க, பீரோவில் ஸ்மெல் வருது அப்படின்னா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரே ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு மட்டும் வச்சு நம்ம வந்து கடைகளில் கிடைக்கிற மாதிரியான நல்ல டேஸ்டியான ஒரு அப்பளம் ரெசிபி நம்ம எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு தாங்க நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நல்ல முழுசாக இருக்கிற மாதிரி உளுத்தம் பருப்பு வந்து வாங்கி எடுத்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதே சமயத்தில் நல்ல உபரி தரக்கூடிய உளுத்தம் பருப்பாக வாங்கிக்கோங்க. இதுக்கு வந்து கருப்பு உளுத்தம் பருப்போ இல்லைனா உடைச்ச உளுத்தம் பருப்போ வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிட்டு நல்ல நைஸான ஃபைன் பவுடராக நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில வந்து நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா, இது கடையில குடுத்து அதாவது மிஷின் இருக்கு இல்லையா? அங்க குடுத்து கூட நீங்க வந்து அரைச்சு வாங்கிக்கலாம் உளுத்த மாவு. இல்லன்னா, இந்த மாதிரி வீட்ல வந்து அரைச்சுக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன்னு. நல்லா நைஸா அரைச்சு எடுத்திருக்கேன். இப்ப இத வந்து ஒரு சல்லடை யூஸ் பண்ணி நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். என்னதான் நம்ம வந்து மிக்ஸியில போட்டு அரைச்சாலுமே, கொஞ்சம் வந்து திப்பி திப்பியா அடியில நமக்கு வந்து கொஞ்சம் தங்க தான் செய்யும். ஸோ, அதனால இந்த மாதிரி வந்து நீங்க முன்னாடியே சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு நல்ல நைஸா இருக்கிற பவுடர் மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல நைஸான பவுடரா இருந்தா மட்டும் தான், நம்ம வந்து அப்பளத்துக்கு ரெடி பண்ணி வச்சு நம்ம வந்து தேய்க்கும்போது, நமக்கு நல்ல ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். பாருங்க, நான் வந்து நல்ல நைஸா வந்து சலிச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் திப்பி திப்பியா வந்தது இல்லையா? அத வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி நம்ம சேர்த்துருந்தோம்னா, திரும்ப வந்து சேர்த்து நம்ம அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க இட்லி, தோசைக்கு மாவு அரைக்கும்போது அரைச்சுக்கலாங்க. இப்ப இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சோடா தூள் இருக்கு இல்லையா? அது வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இந்த 3 பொருட்கள் மட்டும் தான் நம்ம இதில சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் உளுந்த மாவு எப்போவுமே நமக்கு வந்து தண்ணி அதிகமா இழுக்கும். ஸோ, அதனால தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு வந்து நீங்க பெசஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது அப்பளம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவரும் உங்களுக்கு வந்து குடுக்கும். எடுத்த உடனே தண்ணிய வந்து அதிகமா ஊத்திராம, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய வந்து தெளிச்சு, நல்லா நைஸா வந்து பெசஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி ஊத்த ஊத்த இந்த உளுந்த மாவு பொறுத்தவரைக்கும் நல்லா இழுத்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில கையிலயும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிக்கும். இப்ப நான் வந்து பெசையிற மாதிரி நல்லா அழுத்தம் குடுத்து பெசஞ்சுக்கோங்க. ஒரு 10லருந்து 15 நிமிஷம் கூட நீங்க வந்து டைம் எடுத்துக்கிட்டு, நல்லா இப்படி வந்து பெசஞ்சு குடுங்க. இப்படி பெசைய பெசைய தான் உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா மாறி வரும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 15 நிமிஷமாவது நீங்க டைம் குடுத்து பெசஞ்சுக்கோங்க. நான் ஓரளவுக்கு பெசஞ்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இதில வந்து லேசா நல்லெண்ணெய் தடவிட்டு, நீங்க இத வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10லருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதுக்கு வந்து ரெஸ்ட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மாவு வந்து நல்லா கொஞ்சம் ஊறி வந்திருக்கும். இந்த டைம்ல உங்களுக்கு மாவு ரொம்ப கட்டியா, கல்லு மாதிரியே இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சோண்டு அதாவது 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பெசஞ்சு விடுங்க. எனக்கு மாவு ஓரளவுக்கு சாஃப்ட்டா இருக்கிறதுனால நான் தண்ணி சேர்க்கல. கொஞ்சமா வந்து ஆயில் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதுலயும் வந்து நல்லெண்ணெய் மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் குடுத்து பெசஞ்சு விடுங்க. இப்படி பிசையும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டாவே மாறி வந்துரும். ரொம்ப ஈஸி தாங்க. கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம ஒரு 1 ஹவருக்குள்ள வந்து இத செஞ்சு காய வச்சே நம்ம வந்து எடுத்துரலாம். நல்லா பெசஞ்சதுக்கு அப்புறமா நான் அந்த கவுண்டர் டாப்ப வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு மேல வந்து மைதா மாவ வந்து தூவி விட்டுட்டு, அந்த உளுந்த மாவ வந்து இப்படி வச்சு நல்லா தேய்ச்சு ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ண தான் போறோம். ஸோ நல்லா நீளமா வர்ற வரைக்கும் ரோல் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுல வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸா வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே சமயத்தில நம்ம சப்பாத்தி மாவுக்கு நல்லா பெருசா திரட்டுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி திரட்டுனதுக்கு அப்புறமா, ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு அங்கங்க வந்து கட் பண்ணி எடுப்பாங்க. நான் இன்னைக்கு நம்ம பூரிக்கெல்லாம் வந்து உருண்டை போடுவோம் இல்லையா? அதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா வந்து இப்படி வந்து பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இத தான் நம்ம வந்து நல்ல மெல்லிசா முடிஞ்ச வரைக்கும் நல்ல மெல்லிசா வந்து தேய்ச்சு எடுத்துக்கோங்க. மாவு திக்கா இருந்தது அப்படின்னா, நமக்கு வந்து அப்பளம் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்ல மெல்லிசா தேய்ச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து தேய்க்கும்போது மேல வந்து தூவுறதுக்கு மைதா மாவு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். வேற எந்த மாதிரியான மாவு, கோதுமை அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்பளத்தோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடும். நல்ல மெல்லிசா திரட்டுனதுக்கு அப்புறமா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி எல்லா அப்பளத்தையுமே நம்ம வந்து மெல்லிசா முடிஞ்ச வரைக்கும் தேவையான சைஸ்ல நீங்க வந்து தேய்ச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பெருசா தான் தேய்க்கணும் அப்படின்னு இல்ல. சின்ன சின்ன அப்பளமா வேணும் அப்படின்னா, அதாவது குட்டியா மூடி வச்சு கூட நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப சின்ன கப்ல தான் வந்து உளுந்த மாவு அளவு எடுத்திருந்தேன். நீங்க கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டில வந்து செய்ய போறீங்க அப்படின்னா, நல்ல பெரிய சைஸ் கப்பாவே வந்து நீங்க அளவு எடுத்துக்கலாம். இது வந்து கெட்டெல்லாம் போகாது. உங்களுக்கு வந்து 6 மாசம் இல்ல 8 மாசம் வரைக்கும் கூட நீங்க செய்றத பொறுத்து வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து ஒரு பெரிய பிளேட்ல வந்து அடுக்கி வச்சிருக்கேன். இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து காய வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து கட் பண்ணும்போது இந்த சுத்தி இந்த மாதிரி பீசஸ் வந்து நமக்கு கிடைச்சது இல்லையா? இத வேணும்னா
நீங்கள் திரும்ப ஒரு 2 இல்ல 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் மிக்ஸ் பண்ணி திரும்ப நல்லா பிசைஞ்சிட்டு இதே மாதிரி ப்ராசஸில் நீங்கள் அப்பளம் வந்து தேய்ச்சி எடுக்கலாம். இல்லை அது வரைக்கும் போதும் பண்ணது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். இதுவும் வந்து பொரித்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. சிசர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நார்மலாக கையில் வந்து பிச்சிங்க அப்படின்னா மாவோட ஷேப்பெல்லாம் வந்து மாறி அப்படியே மாவு வந்து இழுத்து விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு நான் இதை வந்து காய வச்சுருக்கேன். நல்ல வெயில் அடிச்சது அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். அப்படி போட்டு நீங்கள் காய வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து காய வச்சுருக்கேன். ஏன்னா வெளியில் வந்து அவ்வளோவா வெயில் இல்லை அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே வந்து காய வச்சுருக்கேன் ஃபேன் காற்றுல. ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி வந்து போட்டு விடுங்க. நல்லா இது வந்து வீட்டுக்குள்ளே நம்ம வந்து காய வைக்கிறதுனால ஒரு 1 ஹவர்லேயே நமக்கு வந்து நல்லா சூப்பராக இப்படி வந்து காஞ்சி வந்துடும். பாருங்கள், காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக நல்லா காஞ்சி வந்திருக்கு. நல்ல மொறு மொறுன்னு இருக்குது அப்பளம். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாத கணக்கில் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, வருஷ கணக்கில் கூட நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. சீக்கிரத்தில் இது வந்து கெட்டும் போகாது உங்களுக்கு. பாருங்கள், நம்ம ஒரு சின்ன கப்பில் தான் மாவு வந்து சேர்த்துருந்தோம் இல்லையா? இப்போ இதையே வந்து பார்த்திங்கன்னா நான் ரவுண்டாக நான் வந்து தேய்ச்சிருந்தேன் அப்படின்னா இன்னுமே எனக்கு நிறைய அப்பளம் வந்து கிடச்சிருக்கும். ஸோ எனக்கு அது வரைக்குமே போதும் அப்படிங்கிறதுனால இது வந்து சின்ன சின்ன பீஸஸாக இருந்ததுன்னா நம்ம ரசம் சாதம் சாம்பார் சாதத்து கூடலாம் பொரித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் வந்து நல்லா கொதிக்க இருக்கும்போது நல்லா சூடாக இருக்கணும் அப்பளம் பொரிக்கும்போது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு உங்களுக்கு வந்து அப்பளம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் அப்பளம் பண்ணல அப்படின்னா ஒரு தடவை வந்து பண்ணி பாருங்கள். ஏன்னா வீட்டில் வந்து நமக்கு அப்பளம் பிடிக்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே அப்பளம் அப்படின்னா ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கவே மாட்டீங்க. நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு. மொறு மொறுன்னு நல்லா இருந்தது சாப்பிடும்போதே. மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்ச்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நம்ம அப்பளம் தேய்க்கும் போது நல்லா சாஃப்டாக நல்லா மெல்லிஸாக நமக்கு வந்து கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிஸாக வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் காய விடுங்க. அப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து சீக்கிரமாகவும் வந்து காஞ்சி வந்துடும். எவ்வளோ தூளாக ரொம்ப சூப்பராக உடஞ்சி போகுது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ப்ளேலிஸ்ட்லேயும் ஏகப்பட்ட டிப்ஸ் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன், வேணும்னா அதுவும் வந்து செக் பண்ணிக்கோங்க. சேனலையும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.